நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை 1 சாமுவேல் 12:16. கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாகச் செய்யும் பெரிய காரியத்தை நின்று பாருங்கள். 1 சாமுவேல் 12:16. Stand and see this great thing which the Lord will do before your eyes. அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தாரின், விசுவாசிகளின், சொந்த பந்தங்களின் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை செய்ய போகிறார். நாம் அமர்ந்திருந்து அந்த காரியத்தை பார்க்க போகிறோம். இப்பொழுதே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆரம்பிப்போம். ஆமேன். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். ஆமன். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று திருவுளம் பற்றினவரே, பரமபிதாவே, இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி உம்முடைய பாதத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். தன் 2 மாத குழந்தையை குடி போதையில் அடித்து கொன்ற தகப்பனை நினைவு கூறுகிறோம். குடிக்கு அடிமைப்பட்டவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுங்க சுவாமி. அவர்கள் சுயபலத்தால் விடுதலை பெற முடியாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற மக்களுக்கு நீ விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, நிரந்தரமான விடுதலை தர வல்லவர் நீர் மாத்திரம் என்பதை நாங்கள் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம் ஐயா. குடிக்கு அடிமைப்படுத்துகிற எல்லா பிசாசுடைய வல்லமைகளும் தேசத்தை விட்டு அகற்றப்பட வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேசத்தை சுத்திகரிப்பீராக. ஆவியானவரை உம்முடைய கரங்களிலே தேசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். குடிக்கு அடிமைப்பட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நிரந்தரமான விடுதலையை தாரும். குடும்பத்திலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கிருபை கொடுங்க. ராஜாதிராஜா, உம்முடைய அன்பின் கரம் குடும்பங்களை தாங்குவதாக, குடிக்கு அடிமைப்பட்டவர்களை தாங்குவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.